நாம் தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். இலக்கங்களில் ஐஸ்வர்யாமின் ஆண்டவரே, இந்த இனிய மாலை வேளைக்காக நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. இந்த பரிசுத்த வாரத்தின் 4வது நாளுக்காகவும் இந்த கன்வென்ஷன் கூடியில் 3வது நாளுக்காக ஜெபிக்கிறோம். இப்படி பிரசன்னத்தை உணர்கிறோம். நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். அதுக்கு ஒரு ஆசிரியையும் வந்து கொண்டிருக்கிற மக்களையும் தவிர்க்க சொன்னால் பல தடைப்பட்ட மக்களையும் ஆசிரியக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற திருமுறை பகுதி, கேட்கப் போகும் திருமுறை சத்தியங்கள், பாடல்கள் மனதில் பயந்திட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் தாழ்பணிந்து நாடுகிறோம் தந்தையே, ஆமென். நம்முடைய இந்த மாலை வழிபாட்டு காரணமாக பாமாலையிலே 292வது பாடலை பாடுவோம். நான் பாவிதான் ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தி நீர் என்ற பாடல். உன்
பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருடைய இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவரே, எங்கள் ஏங்கள் எல்லாம் முன்பாக இருக்கிறது. எங்கள் தவிப்பும் மறைவாய் இருக்கவில்லை. எங்கள் உள்ளம் குழம்பி அலைகிறது. எங்கள் பலன் எங்களை விட்டு விலகி எங்கள் கண்களில் ஒளி முதலாய் இல்லாமல் போயிட்டு நாங்கள் தடுமாறி விட ஏதுவாயிருக்கிறோம். எங்கள் துக்கம் எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக இருக்கிறது. எங்கள் அக்கிரமத்தை நாங்கள் அகற்றிவிட்டு எங்கள் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறோம். கர்த்தரை எங்களை கைவிடாதேயும், எங்கள் தேவனை எங்களுக்கு தூரமாயிராதேயும். என் ரட்சிப்பாகிய ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் செய்ய தீவிரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டவரை வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேர்தலையும் தந்தருள்வாராக, ஆமென். சபையார் அமர்வும் திருமறை பகுதி வாசிக்க. வாசகமொழியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடி அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான கர்த்தர் செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாகப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலதர செய்திகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைத்ததற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய வாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்படித்து காணும். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். வாசிக்க முடியாத படிக்கப்பட்ட வேத படம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பான திருச்சி மக்களே, இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த 3வது நாள் கூடுகையை தந்து இந்த நாளில் மாணவருடைய அருட்சியை பாடல் வாயிலும் செய்தி வாயிலும் கேட்கப் போகிறோம். இப்பொழுது குறிப்பிட்ட செய்தி குறிப்பிட்ட நேரம் தேவதாஸ் நாயகனும் யோவானர்களும் இதை நடத்த அன்போடு நான் கேட்டேன். ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 3ஆம் நாளிலும் கூட கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவர் தந்த ஈவுகளுக்காக நான் நன்றியோடு உங்களை கர்த்தருக்கு நன்றி சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். மிகவும் இந்த நாளிலே எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த சபை போதக பிதாயா அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, சபை செயலர், அருமையான சபையின் பிரசரர், அருமையான பிரதமனிகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஏன்னா அந்த நாளிலும் கூட நல்ல ஒரு அன்போடு எல்லாரையும் எனக்கு தெரியல, ஆனா அந்த அன்பான ஐயா இந்த இடத்துல ஒரு பொறுப்பை வைத்துக் கொண்டவர்கள் 3 நாளிலுமே முன்பதாக வந்து இவ்விதமாக எல்லாரையும் நாம் உங்களுக்கு வாழ்த்துகிறோம். 3வதாக
இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே வருவதற்கு காரணமாயிட்டு என்னுடைய தம்பி ஸ்டீபன் பாருங்க, இந்த 3 நாட்களும் எங்களுக்கு எல்லா உதவியும் செய்து எல்லா உணவு இன்னும் தூக்க இடம் கொடுத்து, அது மட்டுமல்ல எங்களுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் ஆமேன் ஆமேன் முழு பொறுப்பெடுத்துக் கொண்டு தம்பி கர்த்தருடைய நாம மகிமைக்காக செய்த இந்த காரியத்தை ஆமேன் தம்பி ஸ்டீபனுக்கு கர்த்தர் மிகவும் ஆசீர்வாதமாக மகிமையாக தேவனுக்கு புகழ்ச்சி உண்டாக தம்பி செய்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. குடும்பத்தையும் மகள் பிள்ளையும் அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு இருப்பிக்கிறார் என்ற ஊழியத்திலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஆண்டவர் எங்களை ஆமேன் ஒரு சிறு கூட்டமாக எழும்ப பண்ணி இன்னைக்கு திரளான கூட்டங்கள் தேவனுடைய நாமத்தில் வல்லமையை காண, தேவ கிருபையை காண, தேவ பிரசன்னத்தை காண ஆண்டவர் எங்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். எங்களுக்காக நீங்கள் தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமேன், எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களை கர்த்தருடைய நாமத்தினாலே வரவேற்கின்றோம். இந்த அன்பை தந்த ஆமேன் திரும்ப திரும்ப உதக பிதா ஐயா அவர்களுக்கும் அருமையான பிரதானிகள் ஆகிய ஐயா ஒவ்வொருவருக்கும் இந்த திருச்சபையின் மக்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கோயம்புத்தூர்ல அந்தவருடைய தம்பி எங்களை அன்போடு உபசரித்தது வாகனத்தில் அங்குமாய் கொண்டு வந்து எல்லா உதவிகளை செய்த தம்பி ஸ்ரீபனை நாங்கள் மிக மிக வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆமா, கர்த்தருடைய மகிமை நம்மோடு கூட இருக்கிறது. இன்றைக்கு உயிர் உள்ள கரமாய் இருக்கிறது. அவருடைய ஜீவன் உள்ள கரம் இன்றைக்கு நம்மத்திலே பெரிதான காரியங்களை செய்கிறது. அந்த தெய்வீக வல்லமையின் கரத்தை நோக்கி எல்லாரும் ஒரு விசை, ஆண்டவரே உங்க வல்லமையின் கரத்தை எங்க மேல வைக்கப்பா, எங்க மேல ஆசீர்வதிக்கப்பா, உங்க பரிசுத்த வல்லமையை தாருக்கப்பான்னு சொல்லி அந்த ஜீவனுள்ள தேவனுடைய சந்தத்தில் நாம் எல்லாரும் துதியோடு தேவனை மகிமைப்படுத்தி ஜெயம் எடுப்போமா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடல், இயேசுவின் கரங்கள், அன்பின் கரங்கள், ஆதரவின் கரங்கள். ஊரில் கனி ரசம், திராட்சை ரசம் குறைபட்ட போது அதை நிறைவாக்கின இயேசுவின் கரங்கள். பரதேவி குருடன் தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று சொல்லி உரத்த சத்தமிட்ட போது சீசர்கள் அவரை அதட்டினார். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? மனதில் அவரிடம் போய் நாம் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்டார். ஆனால் அவருடைய கரத்தினால் அவரை பார்வையிட கிருபை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல இந்த இடத்துல நீங்க என்னென்ன தேவைகளோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீர்களோ ஆண்டவருக்கு உங்க குறைகளையும் தேவைகளையும் நீங்கள் சொல்லும் போது உங்கள் குறைகளை ஆண்டவர் நிறைவாக்க போகிறார். ஹல்லேலூயா. தேவைகளை ஆண்டவர் சந்திக்க போகிறார். ஹல்லேலூயா. தடைகளை உடைக்க போகிறார். உங்கள் சிந்தனைகளை அங்கமங்கம் சிதறடிக்காதபடி ஒரு மனதோடு தேவனை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. இயேசுவின் கரங்கள், அன்பின் கரங்கள், ஆதரிக்கும் கரங்கள், பாவத்தில் இருந்து பாவியை மீட்கும் பரிசுத்தரின் கரங்கள். இயேசுவின் கரங்கள், அன்பின் கரங்கள், ஆதரிக்கும் கரங்கள், பாவத்தில் இருந்து பாவியை மீட்கும் பரிசுத்தரின் கரங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கனவுரில் கனிரசம் தந்தரும் குருடரின் கண்களை திறந்தரும், கனவுரில் கனிரசம் தந்தரும் குருடரின் கண்களை திறந்தரும், இயேசுவின் கரங்கள், நேசரின் கரங்கள். அல்லேலூயா. இயேசுவின் கரங்கள், நேசரின் கரங்கள், இயேசுவின் கரங்கள், அன்பின் கரங்கள், ஆதரிக்கும் கரங்கள், பாவத்தில் இருந்து பாவியை மீட்கும் பரிசுத்தரின் கரங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
என்றும் ஆனந்தம் எங்கே தருகிறார் என்றும் ஆனந்தம் எங்கே தருகிறார் துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பேன் ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே உன்னத மறைவில் வல்லவனிடத்தில் என்றும் தங்குவே உன்னத மறைவில் வல்லவனிடத்தில் என்றும் தங்குவே தேவனை நோக்கி அடைக்கலம் பாறை என்றே சொல்லுவே தேவனை நோக்கி அடைக்கலம் பாறை என்றே சொல்லுவே ஹல்லேலூயா ஆனந்தமே ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பேன் ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார் என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார் ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே தேவனை தாழ்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை தேவனை தாழ்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம் அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம் ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்னும் விடுதலை என்று சொல்லி பாடுகிறோம் அன்பான தேவ சொன்னவே நீங்கள் தேவனை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா தன்னை காது சிந்தித்து பாருங்கள் இதிலிருந்து ஒப்புக்கொள்ளுங்க ஆண்டவரே நான் உண்மை சார்ந்து வாழ்வேனப்பா உண்மை சார்ந்து வாழ்வேனப்பா என்று சொல்லி எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க அல்லேலூயா என்று சொல்லி சத்தமா சொல்லுங்க ஆண்டவரே நான் உண்மை சார்ந்து வாழ்வேன் ஆண்டவரே நான் உண்மை சார்ந்து வாழ்வேன் ஆண்டவரே உமது நாமத்தை உயர்த்துவீரா உமது நாமத்தை உயர்த்துவீர் ஆண்டவரே நீர் மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லி இடத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறேன் ஆண்டவர் உங்கள் குறைகளை நிறைவாக்க வல்லவராக அதிலே குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் இயேசுவை கேள்விப்பட்டபோது இன்னொரு சத்தத்தோடு கூப்பிட்டார். அதே போல இடத்துல நீங்க அநேக தேவைகளோடு வந்திருக்கலாம், அநேக பாடுகளோடு வந்திருக்கலாம், அநேகரால் தள்ளப்பட்ட நிலையில் வந்திருக்கலாம், வியாதியோடு வந்திருக்கலாம். ஆண்டவரிடத்தில் சத்தமா கூப்பிடுறீங்க, ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று கேட்பீர்கள் என்று சொன்னார். ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திக்க வல்லவர்.
ஒரு மத்தியில் கடந்து கொண்டிருக்கிறது. எதற்கு கரங்களை தட்டி பாடுவோம். தேவனை காண் வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை காண் வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரை அழைக்கலாம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அழைக்கலாம். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. Hallelujah.
நாம் நீங்கள் மாட்டிலே 120 பேர் நடுவிலே அன்றுமே அப்பா இல்லத்துக்குள் கடந்த நம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நீ உயிரோடு இருக்கிறவர் என்பதை மூன்றாம் நாளிலே ஆவியானவரோடு வெளிப்படுத்தினார். பரிசுத்தமான நாமத்தை எங்களை தாழ்த்தி தருகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீ சர்வ வல்லவர்களை நிரூபிக்க ஆண்டவரே ஞானத்தின் சபையிலே ஆண்டவரே உம்மை ஆராதித்து உம்மை தொழுது உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற போதக பிதாக்கள் முதல் இந்த சபையின் பிரதானிகள் முதல் அருமையான விசுவாசத்தின் பிள்ளைகள் முதல் ஒவ்வொரு மேலும் ஆராதிக்கிறதுனால எங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறீர்கள். நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறதுனால எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறீர்கள். உண்மை ஆராதிக்கிறதுனால உடைய மகிமையிலே உடைய கிருபையிலே எங்களை பலனாக்குகிறீர்கள். தூய ஆவியானவர் தொடர்ந்து உடைய நாமம் மகிமை பெறத்தக்கதாக ஆவியானவரை கரம் பிடித்து நடத்துவீராக. வந்து ஆராதிக்கிற துதிக்கின்ற ஒவ்வொரு மேலும் தேவ பிரசன்னம், தேவ ஆசீர்வாதம், தேவ மகிமை, தேவ வல்லமை தொடக்க முதல் முடி மற்றும் தீய பிரசன்னத்தோடு அழைத்து வெளிப்படுத்துகிறார். இந்த வான்மண்டல பொல்லாத சேனைகள், இப்பிரபஞ்ச வஞ்சகார முகங்கள் ஆண்டவரை பரிசுத்த கொடுக்கைக்கு இந்த வார்த்தைக்கு இந்த மகிமையின் அடையாளத்திற்கு எந்த தடை கொண்டு வராதபடி பரிசுத்த ஆவியானவர்கள் மாத்திரை பலமாய் இறங்குகிறார். கிருபை செய்ய போகிறதற்காய் நமக்கு நன்றி. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு கூட நாங்கள் எங்களால் தகுதி உள்ளவர்கள் அல்ல. தகுதி ஜீவனுள்ள தேவனால் உண்டாயிருக்கிறது. குமாரன் பரிசுத்த ஆவியின் அதிகாரத்துக்குள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். ஆசீர்வதியும் மகிமைப்படும் இயேசுவின் நல்ல நாமத்திலே மறைத்து வெளிப்படும் உடைய நாமத்துக்கு புகழ்ச்சி உண்டாக்கும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ரோமர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை நாம் ஞாபகத்துக்கு ஒரு வார்த்தை வசனத்தின் ஞாபகத்துக்குரியாக எடுத்துக் கொள்வோம். ரோமர் 5:8 நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அவரது அன்பை விளங்க பண்ணினார். எந்த பாவியாயினும் தள்ளாத நேசர். பாவியை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த பூமியிலே வந்தார். பிணியாளிகளுக்கு வைத்தியம் தேவை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருவுளம் பற்றி தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக தேவனுடைய வல்லமையை இந்த பூமியிலே வெளிப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை மகிமையினால் வெற்றி சிறந்தார் என்று நாம் வேதத்தின் மூலமாக பார்க்கிறோம். பாவிகளாகிய நம்மை ரட்சிப்பதற்காக அவர் கிராமத்தோறும் சென்றார். ஒவ்வொரு அற்புதங்களை செய்தார். பிசாசில் பிடியிலே கட்டப்பட்டவர்களை கட்டவிழ்த்தார். வியாதிஸ்தர்களை கண்டபோது மனதிறங்கினார். மருத்துவர்களை கண்டபோது அவர்கள் மனதுறங்கி அம்மையன் அவர்களை உயிரோடு எழுப்பும்படியாய் நாயூர் விதவையின் மகனை அவர் உயிரோடு எழுப்பினார்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒரு லாசருவை உயிரோடு எழுப்பினார். மனதுருகினவர் இன்றைக்கு பாதிகளாகிய உங்களையும் என்னையும் அவர் ரட்சிப்பதற்காகவே இந்த ஈன குருசை எடுத்துக்கொண்டு நம் பாவ சாபங்களுக்காக அவன் வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினார். அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாக இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது அடையாளங்கள், அற்புதங்கள். அல்லேலூயா. அவருடைய அதிகாரங்கள், வல்லமைகள், கிருபைகள், இரக்கங்கள், அவருடைய அதிசயமான மகிமை, வல்லமைகள், உயிர் உள்ளது என்பதை நிரூபிக்கிற ஒரு அன்பு. இந்த தேவ வல்லமைக்குள் நாம் எடுத்துக்கொள்ளலாம். நாம் வாசிக்க கேட்ட எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்கும் போது, அடையாளங்களினாலும் பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே பகிர்ந்து கொடுத்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்களும் நானும் கவலையற்று இருப்போம் என்றால் தண்டனைக்கு எப்படியப்பா தப்பித்துக் கொள்ள முடியும்? கிறிஸ்து இயேசுவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவிகளாய் இருந்த நம்மை ரட்சிப்பதற்காக அவர் எத்தனை இடத்துல வந்திருக்கீங்க. நம்முடைய சிஎஸ்ஐ தேவாலயம் தான். நாங்களும் நான் செய்கிற கன்னியாகுமரியிலே கொண்டாடும் சிஎஸ்ஐ சேகரத்தின் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பிலே அந்த ஆலயத்திலே நான் இருக்கிறேன். பாருங்க, பாடம் படிக்கிறவர்கள் பாருங்க, அந்த திருச்சபையிலே அவங்க சிஎஸ்ஐ ஆலயத்திலே பாருங்க, நல்ல ஒரு திருச்சபை முழு பொறுப்புமே ஐயா அவர்கள் தான் எடுத்து இந்த நாட்களிலே நடத்த இன்னைக்கு கலந்து போறாங்க. நான் நாளை வெள்ளி, சனி, ஞாயிறு சேலத்திலே 3 நாள் நற்செய்தி கூட்டம் நடத்துவதற்காக இந்த பகுதியிலே இங்க இருந்தே நான் என்ன செய்கிறேன், அங்கே கடந்து போகிறேன். ஆனா அவங்களால வர முடியாது. திருச்சபை முழு பொறுப்பு அவங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? அடையாளங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள், இவைகள் எல்லாம் பலவிதமான பலத்தை செய்களை ஆண்டவர் நமக்கு கொண்டு வந்திருக்கிறார், தந்திருக்கிறார். இருக்கிற நீங்களும் நானும் அந்த அடையாளத்தை, அற்புதத்தை, அவருடைய வல்லமையை, அவருடைய கிருபையை கண்டுதான் இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிறோம், அவருடைய வல்லமையிலே பெருகுகிறோம், அவருடைய அன்பிலே நாம் இணைஞ்சிற நிலையில் இருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய வல்லமை மாபெரியது. அது எப்படிப்பட்டது? அடையாளங்களும் அற்புதங்களினாலும், அது மட்டுமல்ல தேவனுடைய பலத்த செய்கைகளினாலும், தேவன் தாமே பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும், தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து முடிவில் அவர் என்ன சொல்றாரு? பெரிதான ரட்சிப்பை நான் உங்களுக்கு அறிவித்தேனே. இந்த ரட்சிப்பை குறித்து நீங்க யாராவது கவலைப்படுறீங்களா? அது இல்ல, இது இல்ல, அப்படி இல்ல, இப்படி இல்ல, அது இப்படி, எப்படி பலவிதமான உலக காலங்கள், உலக காலங்களிலே, உலகத்தின் நாட்களிலே பல காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறான், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேனே, இந்த ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? கேட்பாங்க. நான் என்னுடைய 23வது வயதிலேயே ஆவியானுடைய கிருபையினாலே வாலிப நாட்களிலே இந்த வேதத்தை தூக்க ஆரம்பித்து விட்டீங்க. என்னுடைய சொந்த 23வது வயதிலேயே முதல் மொழி என்ன தெரியுமா? இசை வழியின் மூலமாக பாடல் பிரசங்கம் பண்ணுவது. ஆபிரகாம், யோசேப்பு பாருங்க, ஒவ்வொரு சரித்திரம், எஸ்தர், யோபு பாருங்க, தாவீது, எஸ்தர் பாருங்க, இப்படிப்பட்ட பல தேவ விசுவாச பிள்ளைகளின் அவங்க தொடக்க நாட்கள் முதல் முடிவு என்ன ஆயிற்று என்கிற அந்த பாடல் பிரசங்கமாகத்தான் முதல் ஊழியம். என்னுடைய 23வது வயதிலே இந்த ஊழியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். வாலிப நாட்களிலே அன்றிலிருந்து இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கும் இத்தனை வயதிலையும் கர்த்தருக்காக இன்னைக்கு பாருங்க, என்ன வந்தாலும் சரிதான், என் தேவனுக்காக, என் தேவநாம மகிமைக்காக, என் தேவன் உயிருள்ளவர் என்பதை நிரூபிப்பதற்காக ஆண்டவரே உங்க நல்ல கிருபையை தாரும் என்று சொல்லிதான் என்னை தாழ்த்தி தாழ்த்தி தேவ சமூகத்தில் இன்னைக்கு இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து இன்னைக்கு நீங்களும் நானும் கவலைப்படுகிறவர்களாய் தேவ சமூகத்திலே வந்திருக்கீங்களா? ரட்சிப்பை குறித்து கவலைப்படுகிறவர்களாய் கடந்து வந்திருக்கிறோமா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவன் ரட்சிப்பை குறித்து கவலைப்படணும்.
ஐயோ என் கணவன் ரட்சிக்கப்படலையே, குடித்துக் கொண்டிருக்கிறாரே, ஐயோ என் மனைவி அவன் ரட்சிக்கப்படவில்லை, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை, யாராவது கரிசனை கொள்றமா? ரட்சிப்புக்கு ஏற்ற பாத்திரமாக இருக்கும்படிக்குத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை என்னை தெரிந்தெடுத்திருக்கிறான். ஏசாயா 59ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தை நீங்கள் நான் வாசிப்போம் என்றால் அங்கே வேதம் சொல்கிறது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கை குறுகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு என் செவி என்ன செய்யல, மந்தமாக. இந்த ரட்சிப்பை குறித்து இன்றைக்கு நீங்களும் நானும் கவலைப்படுறோமா? கவலைப்படுறீங்களா? எம்மையே வளர்ச்சி இந்த உலகத்துக்காகவே மாயை மாயை. யோனா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, யோனா 2:8 சொல்கிறது, பொய்யான மாயையை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபைகளையே போக்கடித்து விடுகிறார்கள். ஐயா, இந்த ரட்சிப்பை குறித்து கவலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் நாம் தண்டனைக்கு தப்ப முடியாது. தண்டனை வருகை. அங்கு கேட்கிறோம், அங்க கொரோனா, இங்க கொரோனா, அட்டாக்ல இறந்து போனாங்க, கொரோனாவா, எவ்வளவு தூரம் அந்த காரியத்தெல்லாம் நாம் கேட்க கேட்க நமக்கு எவ்வளவு இருதயத்தில் ஒரு பயம் வருகிறது. ஆனால் இந்த இயேசுவை குறித்து நமக்கு ரட்சிப்பை தருகிற, நம்மை ஆசீர்வதிக்கிற, நம்மை மேன்மைப்படுத்துகிற, நம்மை ஆசீர்வாதமாய் வைக்கிற இந்த இயேசுவுக்குள் ரட்சிப்பை குறித்து நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்பதாக நாம் கவலைப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அப்போஸ்தலர் 4:12 சொல்கிறது, அவரால் எண்ணி யார் ஒருவரால் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் இந்த உலகத்தில் வேற ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. கட்டளையிடப்படவில்லை. ரட்சிப்பை குறித்து இன்றைக்கு எவ்வளவு கரிசனை கொடுக்கிறோம்? என் அருமை தகப்பனே, என் தாயே, வாலிப தம்பி தங்கியே, என் இயேசு ரட்சகர் உங்களை ரட்சிப்பதற்காக விலையேறப்பெற்ற ரத்தத்தை சிந்தினார். ரோமர் 5:8 வாசித்தோம், பாவிகளாய் இருக்கிறீங்க ஐயா. 1 தீமோத்தேயு 1:15 சொல்கிறது, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். நம்மை வைத்த அவ்வளவு அன்பான இந்த ரட்சிப்பை எவ்விதமாய் காணப்படுறோம்? நம்ம திருச்சபையில ஆராதிக்கிறோம், உண்மைதான். நம் தேவனை எவ்விதமான முழு பலத்தோடு அன்பு கூர்ந்து அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? இல்ல பொய்யான மாயை நம்பி, பொய்யான வழிகளை நம்பி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அதான் பக்தன் ஒருவன் சொல்லும் போது, ஆடி அலையும் வாழ்க்கை ஆரடியில் முடியுதே. ஒரே ஒரு வாழ்க்கை தான் வாழ போறோம். ஆடி அலையும் வாழ்க்கை ஆரடியில் முடியுதே. 100 அடி வீதி ரோட்டில் நடந்தாலும் நேரடி விபத்து நடக்குதே. ஆடி அலையும் வாழ்க்கை ஆரடியில் முடியுதே. ஒருவரை விடாது 1 கொரிந்தியர் 15:26 படி வேதம் சொல்கிறது, 100 அடி வீதி ரோட்டில் நடந்தாலும் நேரடி விபத்து நடக்குதே. இதை உணராமல் இயேசு இல்லாமல் எப்படி வாழ்வாய்? இதை உணராமல் இயேசு இல்லாமல் எப்படி வாழ்வாய்? ஓகோ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? உன் தேவன் இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் சர்வவல்லவராய் இருக்கிறார். அவர் ஜீவன் உள்ள தேவனாய் இருக்கிறார். எங்கே போகிறாய்? எங்கே போகிறாய்? வாசிக்க 1 கொரிந்தியர் 15:26. ஐயா, கடைசி சத்ரு ஒவ்வொரு மனிதனையும் இந்த மரணம் பிரித்து போடுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு இந்த ரட்சிப்பை குறித்து நீங்கள் கண்டிப்பா கவலைப்படணும். யானோ தானே என்று வாழ்ந்துடக்கூடாது.
கொடிய காலகட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 5:16 சொல்லுகிறது அல்லவா, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் ஐயா. மார்க் 1:15 சொல்கிறது, காலம் நிறைவேறிட்டு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, ஒவ்வொருவர் மனம் திரும்பி இயேசுவாகிய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 27:1 சொல்லுகிறது, நாளைக்கு நடப்பது நமக்கு தெரியாதே, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புதையை போல இருக்கிறோம் ஐயா. பூவும் புல்லும் போல இந்த புவியில் ஒரே முறை வாழ்கிறாய். பூவும் புல்லும் போல இந்த புவியில் வாழ்கிறாய். பூக்கள் உதிர்ந்து வாழும் முன்னே நீ மறைந்து போகிறாய். உனக்கு ஒரு தேவன், அவர் தந்த ஜீவன், மறந்து போகிறாயா? உனக்கு ஒரு தேவன், அவர் தந்த ஜீவன், மறந்து போகிறாயா? ஓகோ மனிதனே, மனிதனே என்ன செய்கிறாய்? ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. ஓசியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. வாசிக்கலாம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாய் கொண்டு போகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடி, என் தேவ பிள்ளையாய் இராதபடி நான் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாய் செலுத்த. சங்கீதக்காரன் 116 சங்கீதம் 12:13 அந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்வேன் ஐயா. ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலைப்படுகிற பாராமேன், அதற்காக ஜெபிக்க ரட்சிப்பு எனக்கு வேண்டும். நாங்க கடந்து போகிற இடங்கள்ல சிசி தானாங்க, பெந்தைகோஸ்து சக்தி கிடையாதுனாங்க. சிஎஸ்ஐ ஆலயத்துக்குள்ள இருந்து தேவனை ஆராதித்து ஆவியிலே நிறைந்து தேவனுடைய வல்லமையை யோவான் 4:24 சொல்லுகிறபடி தேவன் ஆவியாய் இருக்கிறவரை ஆவியோடும் உயிரோடு தொழுது கொள்ள வேண்டும். அந்த அன்புக்குள்ளதான் நாங்க கட்டி எழுப்புவோம். பிரதர்லாம் ஜெபிச்சாங்கன்னா பாருங்க, ஒரு டீக்கனார் சர்ச்சில் ஒரு டீக்கனார் வழங்கல நின்னா அந்த அபிஷேகம் அவரை தூக்கி அப்படி எழுப்போம், அப்படி தூக்கி அப்படி தூக்க என்னையா அப்படிதான் அந்த அபிஷேகத்திலே நிரம்பி ஜெபிப்போங்க. ஆவி பரிசுத்த ஆவியானவருடைய எங்களுடைய கூற்றப்படும் வரைக்கும் நாங்கள் தங்களை தாழ்த்தி நிற்கிற எங்கள் சுப கூடுதலை அத்தனை பேர் மேலும் அந்த பரிசுத்த ஆவியை இறங்கு வரைக்கும் அந்த ரட்சிப்பின் அபிஷேகம் எங்கள் மேல் தங்கும்படிக்கும். எதற்கு தெரியுமா? உங்களை போன்ற அநேக ஆயிரங்கள் ரட்சிக்கப்படாத தேவ பிள்ளை அந்த ரட்சிப்பின் அபிஷேகத்தை பெற வேண்டும், தேவ வல்லமைக்கு சாட்சியாய் விளங்க வேண்டும் என்பதற்காக அருமையாக தேவ பிள்ளைகளை நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் எங்களை காத்திருந்து தேவ அற்புத அன்பிற்குள் எங்களை தாழ்த்தி ஜெபிப்பதற்கு அபிஷேகநாதரை, அந்த ரட்சிப்பின் நாயகரை நாங்கள் தனித்திருந்து காத்திருந்து பரிசுத்த உள்ளத்தோடு முதலாவது தாழ்மைப்படுத்துவோம். குடியில் நிற்கிறவங்க எல்லாரும் தாழ்மையா வந்திருக்கீங்களா? ஜெபிக்க தெரியும் வந்துட்டா கூட போச்சு. ஒருவன் தான் ஒன்றும் இல்லாத இருந்தும் தன்னை ஒரு பொருட்டாக எண்ணினால் அவன் தன்னைத்தான் வஞ்சிக்கிறவனாக இருப்பார் இல்லையா? ஒரு உண்மை கிடையாது. ஆனால் தன்னை ஒரு பொருட்டா எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியுமே, எனக்கு பாடல். அப்போ எல்லாரையும் நான் சொல்லுவேன், ஆண்டவரே தாழ்மைத்தார், பொறுமைத்தார், கீழ்ப்படுத்தார், சாந்தத்தாரும் இயேசுவே உடைய பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் ஆண்டவரே நிரப்பும் தாழ்மைத்தார், பொறுமைத்தார், கீழ்ப்படுத்தார், சாந்தகுணத்தாரும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே ஆமென். தாழ்மைத்தார், பொறுமைத்தார், கீழ்ப்படுத்தாரும் இயேசுவின் நாமத்திலே ஆமென். எல்லாரும் முழுகிறதே வரைக்கும். இன்னைக்கு நம்ம இந்த ரட்சிப்பை குறித்து எப்படி கவலைப்பட்டு கொடுத்திருக்கீங்க? ரட்சிப்பை குறித்து கவனம் வைக்கிறீங்களா? ஏதோ வந்தோம். ஆமென். வேதத்துல கூட
ஒரு பக்தர் சுவர் ஒரு பாடுவாரு, காலம் எண்ணி செல்லாது, காலம் எண்ணி செல்லாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நாங்களுக்கு இத்தனை வயசு தானே ஆகுது, இத்தனை வயசு தானே ஆகுது. அதான் பக்தன் சொல்லுகிறாரு, காலம் இனி செல்லாது, காசு கூட வராது, ஒரு சட்டம் அங்கே செல்லாது, ஒரு பட்டம் அங்கே நில்லாது, வெளிவேசம் அங்கே செல்லாது, செல்லாது செல்லாது செல்லாது. மாடி மேலே மாடி கட்டும் வழிய விட்ட, மறுமையிலே வீடு உண்டா சொல்லுங்க விட்ட, மாடி மேலே மாடி கட்டும் வழிய விட்ட, மறுமையிலே வீடு உண்டா சொல்லுங்க விட்ட, கோடி கோடி சொத்து பேசும் வழிய விட்ட, சொத்து உண்டா பரலோகத்தில் சொல்லுங்க விட்ட, உண்டா புரிஞ்சிக்கோ நல்லா தெரிஞ்சிக்கோ, தெரிஞ்சிக்கோ என்னை அறிஞ்சிக்கோ, புரிஞ்சிக்கோ நல்லா தெரிஞ்சிக்கோ, தெரிஞ்சிக்கோ என்னை அறிஞ்சிக்கோ. காலம் இனி செல்லாது, ஒரு காசு கூட வராது, ஒரு சட்டம் அங்கே செல்லாது, ஒரு பட்டம் அங்கே நில்லாது, வெளிவேசம் அங்கே செல்லாது, செல்லாது செல்லாது செல்லாது. நகையின் மேலே நகையை போட்ட விரும்பிடும் சிஸ்டர், நாளை நகை உடன் வராது தெரியுமா சிஸ்டர், நகையின் மேலே நகையை போட்ட விரும்பிடும் சிஸ்டர், நாளை நகை உடன் வராது தெரியுமா சிஸ்டர், மினுமனுக்காய் உடலை போர்த்தும் மைடிய சிஸ்டர், அது மண்ணுக்குள்ளே மக்கி போகும், புரிஞ்சுக்கோ சிஸ்டர், புரிஞ்சுக்கோ நல்லா தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ இயேசுவை அறிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ நல்லா தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ இயேசுவை அறிஞ்சுக்கோ. காலம் இனி செல்லாது, ஒரு காசு கூட வராது, ஒரு சட்டம் அங்கே செல்லாது, ஒரு பட்டம் அங்கே நில்லாது, வெளிவேசம் அங்கே செல்லாது, செல்லாது செல்லாது செல்லாது. நாளை நடப்பது உங்களுக்கு தெரியாதே. யாக்கோபு 4:14 சொல்லுகிறது, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல மனிதர்களாகிய நீங்களும் நானும் இருக்கிறோம் ஐயா. சங்கீதம் 39:6 சொல்லுகிறது, தேசமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாவாகவே செஞ்சலப்படுகிறான், ஆசையை சேர்க்கிறான், யார் அதை வாதிக்கொள்வார் என்று அறியான். மத்திய 16:26 சொல்லுகிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் என்ன லாபம் ஐயா? ரட்சிப்பை குறித்து தேவன் இலவசமாய் கொடுக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து இன்றைக்கு நீங்களும் நானும் கவலைக்கு இருப்போம் என்றால் ஆமென், நாம் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆமென், வாசிக்க பார்க்கலாம். பொல்லாத பிரபஞ்சத்தின் என்று விடுவிக்கும்படி அவர் ரட்சிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அநாதி திட்டத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக நம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் ஐயா. இயேசு சிலுவையிலே உனக்காகவே மரித்தார் ஐயா, தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் ஒருவர் வாசித்தீர்கள் என்றால், தீத்து ஆமென் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒருவர் சத்தம் வாசிங்க. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக் கொண்டு அவருடைய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய அவன் கர்த்தருக்குள் வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாரையா. இன்னைக்கு நீங்களும் நான் இந்த இயேசுவுக்காக நம்ம எப்படி அந்த ரட்சிப்பின் வல்லமையை தரித்துக் கொண்டு அவருக்கு ஒப்பு கொடுப்பதிலே நாம் எப்படி இருக்கிறோம்?
1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுகிற போது 1 கொரிந்தியர் 6:20ஆம் வசனத்தை வாசிங்க. கிரியத்திற்கு நீங்க கொல்லப்பட்டீர்கள். என்ன கிரயம்? அப்படி விலையேறப்பட்ட ரத்தத்தால் நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீங்க. விலைக்கு வாங்கி இருக்கிறார் அவருடைய ரத்தத்தை தப்பு. ஆமென். தேவனுக்கு உடையவர்களாகிய நீங்கள் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? அவருடைய பிள்ளைகளை அவங்க பாத்திரமப்பா, அவருடைய சுத்தம் செய்கிறவர்களப்பா, நாங்கள் ரட்சிப்பின் பாத்திரங்கள் உமக்கு வாழ்வோம். தேவனுடைய வல்லமைக்காக நிற்பதற்கு இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த தேவனுடைய பரிசுத்த அன்புக்குள் அநேகரை வைக்கும் பொருளாய் தம்மை தாமே வறுமையாக்கினாரே, தம்மை தாமே அடிமைப்படுத்தி ஈன சிலுவையை கொல்கதாவுக்கு நேராய் கொண்டு சென்று அவர் அந்த சிலுவையிலே 7 பொன்மொழிகளை மொழிந்து அந்த பரிசுத்தமின் மூலம் இன்னைக்கு நம்மை உயிர்ப்பிக்கும்படி அவர் நமக்கு கிருபை செய்தாரே. நாம் இதை தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்க நம்மை தகுதிப்படுத்துகிறோமா? இந்த ரட்சிப்பை குறித்து நீங்களும் நான் கவலைப்படலன்னா தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தண்டனைக்கு சோதம் போமோரா. ஆமென். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அங்கே இந்த சோதம் போமோரா தேவ ஜனங்கள் பாருங்க, தேவனுக்கு விரோதமாக காணப்பட்டபடியினால ஆண்டவர் அங்கே தூதனை அனுப்பினார். அதை 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒரு சத்தமா வாசிங்க. அந்த புருஷர் லோத்தை நோக்கி, ஆமா, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது, குமாரராவது, குமார்த்திகளாவது இந்த பட்டணத்தில் உனக்குரியவர்கள் யாராவது இருப்பார்களானால் அவர்களை இந்த சாலத்தில் இருந்து வெளியே அழைத்துக் கொண்டு போ. சனத்திலிருந்து வெளியே நீ ரட்சிக்கப்படுவதற்கு, நீ பாதுகாப்பு பெற்றுக் கொள்வதற்கு, தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு, தேவனுடைய அதிசயமான நாமம் வல்லமை உள்ளவர் என்பதை நீ கண்டு இவங்க தேவனை நாமே அறிந்து சாட்சியாய் நிற்பதற்கு என்ன செய்ய? இந்த இடத்துல அழைத்துக் கொண்டு வெளியே போ அப்படிங்கிறாரு. 11ஆம் வசனத்தை வாசிங்க. நாங்கள் இந்த சனத்தை அழிக்க போகிறோம். ஆமா, இவருடைய கூக்குரல் எங்க வந்துட்டு கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நாமே கேட்கப்பட்டு விட்டது. அதற்காக தான் கர்த்தர் எங்களை அனுப்பியிருக்கிறார். இந்த சோதம் கோமராவை அழிப்பதற்காக என்று சொல்லி அவர்களை முதலாவது துரிதப்படுத்தினார்களாம். அழைத்து கொண்டு போன்னு சொன்னாரு. 2வது துரிதப்படுத்தினார். அது 15ஆம் வசனத்தை வாசிங்க. லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வருகிற தண்டனையிலே நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் உன் 2 குமார்த்திகளையும் அழைத்துக் கொண்டு போ. துரிதப்படுத்தினார்கள் ஐயா, துரிதப்படுத்தினார்கள். போன்னு சொன்னவர், ஆயத்தப்படும்படி சொன்னவர் துரிதப்படுத்தின. அடுத்த வசனம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அந்த லோத்தின் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த அவன் கையையும், லோத்தின் கையையும், லோத்தின் மனைவியின் கையையும், அவன் 2 குமாரத்தின் கையையும் பிடித்து அவன் பட்டணத்துக்கு வெளியே கடகடகடன்னு இழுத்து, நீ தப்பித்துக்கொள், உன் ஜீவன் தப்ப ஓடு. ஐயா, நம்மள இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த இயேசு தான் நம்மளுடைய ஜீவன் தப்ப நம்மளை காப்பவர். கண்டுனை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதைப்பார், அவருடைய பாதத்தில் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள். ஆசீர்களை
கேட்பவரும் கண்டு விழாது கேட்பவரும் உண்மை கேட்டே இழப்பவரும் ஜெயமும் ஜெயமும் கரமும் கனமும் சுகமும் சுகமும் உலகென்றும் அழிப்பவரும் உலகென்றும் அழிப்பவரும் காப்பா உன்னை காப்பா காப்பா இன்னும் கிரிபேலும் காத்திடுவார் கலங்காதே மனமே காத்திடுவார் கலங்காதே மனமே அவர் நம்மை இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்துக்கு அவருடைய பாத்திரமாய் நிற்கும் போது இரண்டாவதாக அவர் நம்மை பாதுகாப்பவர். அல்லேலூயா. பாதுகாப்பேன். 121 சங்கீதம் 5ஆம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா அந்த 121ஆம் சங்கீதம் ஃபுல்லா அப்படிதான் சொல்லுது. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உனது வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறவர். பகையிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் அது உன்னை சேதப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. அவர் பாதுகாக்கிற ஆண்டவருங்க. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அந்த தேவனுக்கு மகிமையாய் நாம் நிற்கும் போது அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை, அவருடைய பிரசன்னம், அவருடைய ரட்சிப்பின் மகிமையினால் நம்மத்திலே எழும்பி பிரகாசிக்கிற ஒளியாய் ஆண்டவர் நம்மத்திலே கிரியை செய்கிறவராய், நமக்கு உதவி செய்கிறவராய், நமக்கு மனதிறங்குகிறவராய், ரட்சிப்பின் பாத்திரத்திற்குள் நாம் நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய், நம்மை இன்னைக்கு ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் இருக்கணும். இல்லைன்னா கோபாக்கினைக்கு நீங்கள் நான் தப்பித்துக் கொள்ள முடியாது. சோதம் கோமரா ஆமென் அக்கினியினால் எரிக்கப்பட்டதே, அழிந்து போனதே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த லோத்து மனைவி அவள் பின்னிட்டு திரும்பினாள். என்னானா ஒரு தோணானாளே. இன்னைக்கு பின்னிட்டு பார்த்து உலகத்தை பார்க்கிறாயா? உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போ. தேவனுடைய வார்த்தையின்படி நிற்கிறவர்கள் தான் அவர்கள் நிலைப்பட்டு நிற்பார்கள் என்று வேதத்திலே வேதம் தெளிவாய் சொல்கிறது. 119ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை கவனித்துக் கொள்கிறதுனால். நம்முடைய வேத வசனம், இந்த வசனம் தான் உயிருள்ள வார்த்தை. யோவான் 6:63ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்பீர்கள் என்றால், அங்கு வேதம் சொல்வது யோவான் 6:63 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானதோ ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த வசனங்கள் தான் ஆவியாயும் உயிர் உள்ளதாய் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வசனத்தின் வல்லமையை பற்றி கொண்டு தேவனுடைய சித்தத்தை நாம் செய்கிறவர்களாய், அந்த சங்கீதம் 1:2 வசனம் சொல்லுது என்னது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான் என்றால் அர்த்தம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ, அப்படி கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள, கொள்ளை நோய், அதாவது சங்கீதம் 91:3 வசனம் சொல்லுது, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பா. சங்கீதம் 91:4 வசனத்தை நீங்க சொல்லி வாசிப்பீங்கன்னா, அவருடைய செட்டைகளால் உன்னை மூடுவார், அவருடைய செட்டைகளின் அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் தான் உனக்கு பரிசையும் ஏழகமாய் இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு பயப்பட அவை தன்னை ஆயத்தப்படுத்துகிற ஒவ்வொரு மேலும் இந்த கிருபை நம்மத்திலே தங்க போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மகிமையை நாம் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக வரும் கோபத்துக்கு நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு தாங்க ஐயா அது 26:41 வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா வேதம் சொல்கிறது,
மத்திய 26:41. ஆவியோ நீங்க சோதனைக்கு உட்படாத படிக்கு வெளித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபிக்க ஆரம்பித்து விடுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ என்று. ஆவி உற்சாகம் உள்ள மாம்சம் ஒன்றுக்குமே உதவாதையா. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா 17:5 சொல்கிறது, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற மனுஷன் சபிக்கப்பட்டவனாயிருப்பான். ஐயா, மனிதனை நம்பி ஓடுகிறாயா. 118 சங்கீதம் 8 வசனம் 9 வசனம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் 2 வசனம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பதை நலமானதையா. இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அந்த உன்னதமான தேவனுக்கு நாம் பரிசுத்த பிள்ளைகளாய், பரிசுத்த சித்தம் செய்கிறவர்களாய் என்னுடைய ஊழியத்தில் வந்திருக்கிறோம்னா எங்களை தாழ்த்தி, அன்பானவர்களே, எங்களை தாழ்த்தி, தாழ்மைக்கும் மீகா 6:8 சொல்கிறது. மீகாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. மனுஷனே, நன்மை இன்னதென்று தேவன் நமக்கு அறிவித்திருக்கிறார். நீ இந்த பூமியிலே நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் தேவன் உன்னிடத்தில் வேற என்னத்தையா கேட்கிறார்? இந்த இரட்சிப்பாகிய மனத்தாழ்மையை நீ தரித்துக் கொள். நீதிமொழிகளின் புத்தகத்திலே 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்கும் வருகிற கிருபை எழுதலாம், ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவனமா. ஐயா, ஆயுசு நாட்களை பெருகப்படுகிற வல்லமை. அவனை தடுத்து வாழ்கிறாயா? இல்ல, நான் யார் தெரியுமா? 1 பேதுரு 5:5 சொல்கிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை கொடுக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். 1 பேதுரு 5:6 சொல்கிறது, ஆகையால் நீ ஏற்ற காலத்திலே தேவன் உன்னை உயர்த்தும்படிக்கு அடுத்த கருத்து அவருடைய ரட்சிப்பின் கரத்திற்குள் நீ அடக்கி வாழு. தேவனுடைய சித்தம் முன்னிலை வெளிப்படுவதற்கு நீ உன்னை தேவனுடைய பார்வையிலே ஆயத்தப்படுத்து. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவ மகிமை, தேவ வல்லமை, தேவ கிருபை நம்மத்திலே வெளிப்பட வேண்டும் என்றால் அந்த தேவ மகிமையிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களாய். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாயிரு. ஜாக்கிரதை. நீ ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிரு. பக்தர் ஒருவர் விதமாக பாடுகிற அந்த அன்பின் வார்த்தையின் பாடலை பிரதர் நம்மோடு பாடுவது உங்களுக்கு தெரிந்தவங்க எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி பாடலாமா? தேவனோடு கூட ஆமேன் ஆமேன் பாடுவோம். தேவனை மகிமைப்படுத்தி ஆமேன். தேவனுடைய சித்தத்தை நாம் செய்வதற்கு நாம் எல்லாரும் உற்சாகமாய் ஆமேன் கரங்களை தட்டி பாடலாம். ஹல்லேலூயா. ஆமேன். தேவா நம்மை தினம் விசேஷித்தவர், ராஜா நம்மை தினம் யோசிப்பவர். ஆமேன். தேவா நம்மை தினம் விசேஷித்தவர், ஆமேன். ராஜா நம்மை தினம் யோசிப்பவர். எரினா இது எரினா என்னோடு வருவதினா, இது எரினா என்னோடு வருவதினா, திருத்தம் பேருந்து பாதுகாக்கிறேன், பாதுகாத்த பகலெல்லாம் கொடுத்தல்லது, திருத்தம் பேருந்து பாதுகாக்கிறேன், பாதுகாத்த பகலெல்லாம் கொடுத்தல்லது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அதுபோதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அதுபோதும் என் வாழ்விலே. விசேஷித்தவர் ராஜா, அதை
வேதினால் விசேஷித்தவர் ராஜா வேதினம் யோசிப்பவர் காலம் கொண்ட தேவ ஜனம் பார்க்கிறது கண்மலையும் கூட செல்லுது காலம் கொண்ட தேவ ஜனம் பார்க்கிறது ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது என் தேவன் தீர்த்தா சந்தோஷம் நான் தாழுமே என் தேவன் தீர்த்தா சந்தோஷம் நான் தாழுமே தேவா நம்மை தினம் விசேஷித்தவர் தினம் யோசிப்பவர் தேவா நம்மை தினம் விசேஷித்தவர் ராஜா தினம் யோசிப்பவர் இது எதிரா ஏற்றோடு வருவதினா இது எதிரா ஏற்றோடு வருவதினா வாழ்க்கையில் கசப்புகள் கலத்திட்டாலும் பாதமுள்ள ஒரு வரம் கூட வருது வாழ்க்கையில் கசப்புகள் கலத்திட்டாலும் பாதமுள்ள ஒரு வரம் கூட வருது பாதாவின் நீரை தேனாக பார்த்து என்னோடு பாதாவின் நீரை தேனாக பார்த்து என்னோடு விசேஷித்தவர் ராஜா தினம் யோசித்தவர் தேவா நாமே தினம் விசேஷித்தவர் ராஜா தினம் யோசித்தவர் இது எதிரா என்னோடு வருவதினா இது எதிரா என்னோடு வருவதினா வருவதினால் தாங்க நீங்கள் நானும் தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் நம்மளை விசேஷித்த விதமாய் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்தை ஒருவர் வாசித்தால் அங்க பாருங்க, தேவதூதர்களுக்கு வர அவர் கை கொடுக்கவில்லை. எபிரேயர் 2:16 வாசிக்க சத்தமா. தேவதூதர்களுக்கு வர உதவியாக கை கொடுக்காமல் ஆபிரகாம் சந்ததியாகிய உதவியாக கை கொடுத்திருக்கிறார். அவருடைய இரட்சிப்பை, அவருடைய இரக்கமாகிய இரட்சிப்பை, அவருடைய அன்பாகிய இரட்சிப்பை, அவருடைய பிரசன்னமாகிய இரட்சிப்பை, அவருடைய ஆசீர்வாதமாகிய இரட்சிப்பை இலவசமாய் கொடுத்திருக்கிறார். இந்த இரட்சிப்பை குறித்து நீங்களும் நாம் கவலைப்படவில்லை என்றால் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளவே முடியாது. அன்பானவர்களே, வேதத்திலே நீங்க வாசிப்பீர்கள் என்றால் அவை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 36ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை அங்கே நீங்க பார்ப்பீர்கள் என்றால் யோபு 36:12 36:12 அடங்கார்களை ஆகி பட்டயத்துக்கு இரையாகி. எந்த பட்டயம்? இந்த வாழ் அல்லது அருவா இல்லையா? அந்த பட்டயம் இல்லையா? இது வேத வசனத்துக்கு இரையாகி, பட்டயமாகி வேத வசனத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமல் மாண்டு போவார்கள். ஞானம் அடையாமல் மாண்டு போவார்கள். ஞானத்தை ஆண்டவர் எடுத்துருவார் ஐயா. அதை எபேசியர் 5:15 சொல்கிறது. ஞானமற்றவனை போல நடக்காமல் ஞானம் உள்ளவனை போல கவனம் உள்ளவனாய் நடப்பதற்கு உன்னை ஆயத்தப்படுத்து. உபாகமம் 28ஆம் அதிகாரம் நீங்கள் வேதத்திலே 14 இருந்து கூட நீங்க வாசிப்பீங்கன்னா, நீங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு கீழ்ப்படியலன்னா 100க்கு மேற்பட்ட சாபங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. போதும் 100க்கு மேற்பட்ட சாபம். ஐயா, இந்த ரட்சிப்பை நீ அசட்டையா இருந்தால் இல்லை. நீங்க கூடி ஜெபம் பண்ணுங்க. ஆலயத்தில் நல்ல ஒரு போதக பிதாவை நமக்கு தந்திருக்கிறாங்க. பிள்ளைகள்லாம் என்ன செய்யணும்? ஆயத்தப்படுங்க. தேவனுடைய அன்பிலே பலப்படுங்க. தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு இன்றைக்கு நீங்களும் நானும் ஆயத்தப்படுகிறவர்களாய்
அவருடைய அன்பிலே நாம் கட்டப்பட்டவர்களாய் வாழ்வதற்கு தான் தேவன் இந்த பூமியிலே நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதான் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க, நான் முடித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்தல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க. பொறுமையை பற்றிய உபதேச வசனத்தை நாம் என்ன செய்தபடியினால் காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவைகளை சோதிக்கும்படியாக சோதனை காலத்திற்கு நீ என்ன செய்யணும்? தப்பும்படி நான் உன்னை காப்பேன். அல்லேலூயா. காக்கிற ஆண்டவர், நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், நம்மளை பாதுகாக்கிற ஆண்டவர். அவருடைய சமூகத்திலே நாம் இன்றைக்கு அவருடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு பிரியமானதை நாம் செய்ய இருந்தால்தான் தப்ப முடியும். அவருடைய உள்ள கையில நம்மளை வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. 23-24 வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, எவனாகிலும் தன்னை காணக்கூடாதபடிக்கு மரபிடங்களில் ஒழித்துக் கொள்ள கூடுமோ? எதையாவது ஒழித்துக் கொள்ள கூடுமோ? நான் வானத்தையும் பூமியை நிரப்பினவர் அல்லவோ கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 139 7 8 9 10 வசனம் சொல்லுகிறது. 139 7 8 யாரும் தப்ப முடியாது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உன் சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறேன். நான் பாதாளத்தில் படுகை போட்டாலும் உங்களுடைய கண் அங்கே அங்கே இருக்கிறீர். தங்கினாலும் நடத்தும் பிடிக்கலையா? எங்கே தப்ப முடியாது. 4:13 சொல்லுகிறது, அவருடைய பார்வைக்கு அறிவான சிருஷ்டி ஒன்று கிடையாது. அவருடைய பார்வையிலே வெளியரங்கமாய், அதாவது நிர்வாணிகளாய் நாம் இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது. எப்படி வாழ்கிறோம்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் உமக்கு பிரியமானதை செய்ய என்னை வழி நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி, என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. அண்ணன் கொடுக்கப்பட்ட டைம் முடிந்து விட்டபடியினாலே நான் ஜெபத்தோடு நடத்த ஆமென் ஆமென் சித்தம் கர்த்தர் கிருபையினால் நான் அப்படிப்பட்ட அன்புக்குள் உங்களை வழி நடத்த நான் ஆசிக்கிறேன். இந்த வேளையில எல்லாரும் அப்படியே தேவ கிருபையிலே இந்த வரும் தண்டனைக்கு நீங்களும் நான் தப்பித்துக் கொள்ள அவர்களுக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இலவசமாக கொடுக்கிற இந்த இலவசமான ரட்சிப்பை நம் ஜெபத்தின் மூலமாக, துதியின் மூலமாக, அவருக்கு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக, ஐயா அவருக்கு பிரியமில்லாமல் நீங்களும் நானும் யாரா இருந்தாலும் சரி வாழவே முடியாதுங்க. இந்த பூமியில வாழவே முடியாது. கடைசி காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் தான் இந்த ரட்சிப்பின் நாள், இந்த அனுக்கிரக காலம். இந்த நாட்களை 19:42 சொல்லுகிறபடி உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் ஒரு சமாதானத்தின் தேவனாகிய கர்த்தரை, ரட்சிப்பின் தேவனை நீ சுதந்திரித்துக் கொள்வதற்கு உன்னை ஆயத்தப்படுத்து. அவருடைய வருகை சமீபம். பரிசுத்த சித்தம் இல்லாமல், அவருடைய சித்தம் இல்லாமல் இந்த பூமியில் நாம் எதையும் செய்ய முடியாதா? உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என் பலமில்லை, என் சாமர்த்தியம் இல்லையா, என்று சொல்லி அவருடைய பரிசுத்த பாதத்திலே ஒரு விசை எல்லாரும் சகோதரர் துதிக்கும் போது நீங்களும் ஆவியோடு உண்மையோடு தேவனை துதித்து தேவ வல்லமையிலே நாம் பலனடைய என்னை இது முதல் பலப்படுத்தும் என்று சொல்லி எல்லாரும் உங்கள் கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? மகிமைப்படுத்தலாமா?
ஹalleluya விண்ணக காற்றே என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்னை வந்திடும் விண்ணக காற்றே என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்னை வந்திடும் ஜலத்தின் வெள்ளத்தில் மாறிடும் தூய தேவாவியே ஜலத்தின் வெள்ளத்தில் மாறிடும் தூய தேவாவியே பலத்தின் பலனடைய என் வெள்ளத்தை பாடுவே பலத்தின் பலனடைய என் வெள்ளத்தை பாடுவே விண்ணக காற்றே என்னை நோக்கி வீசிடும் பெருந்தோராவை போல என்னை நோக்கி வீசிடும் பெருந்தோராவை போல என்னை வந்திடும் முழங்காலை முழங்கியது முழங்கால முழங்காலை முழங்கியது முழங்கால நீச்சலாழம் வேண்டுமே எடுத்து செல்லும் என்னையே நீச்சலாழம் வேண்டுமே எடுத்து செல்லும் என்னையே கத்தேரி என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்னில் வந்திடும் விண்ணக கத்தேரி என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்மேல் வந்திடும் அக்கீனி அபிஷேகம் என்னில் வேண்டும் தெய்வமே அக்கீனி அபிஷேகம் என்னில் வேண்டும் தெய்வமே உண்மையோடு என் பாசம் திரும்பி வரைய செய்யுமே என் பாசம் திரும்பி வரைய செய்யுமே கத்தேரி என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்னில் வந்திடும் விண்ணக கத்தேரி என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்னில் வந்திடும் அக்கீரின் மேல் என்னை கொண்டு செல்லுமே ஆராதிக்க செய்யுமே விண்ணக கத்தேரி என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்னில் வந்திடும் விண்ணக கத்தேரி என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்னில் வந்திடும் உலகாவை முழங்கியது உலகாவை உலகாவை முழங்கியது உலகாவை நீச்சலாழம் வேண்டுமே எடுத்து செல்லும் பெண்ணையே நீச்சலாழம் வேண்டுமே எடுத்து செல்லும் பெண்ணையே விண்ணக கத்தேரி என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்னை வந்திடும் விண்ணக கத்தேரி என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்னில் வந்திடும் அக்கீரின் மேல் என்னை கொண்டு செல்லுமே என்னை கொண்டு செல்லுமே தூதரோடு ஆராதிக்க செய்யுமே தூதரோடு ஆராதிக்க செய்யுமே விண்ணக கத்தேரி என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல கத்தேரி என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்னை பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாமத்திலே உண்மையோடு இது முதல் என்னை பலப்படுத்தும் ஐயா. நான் உன்னுடைய பிரியமானதை செய்வேன் ஐயா. உன்னுடைய சித்தம் நான் செய்வேன் ஐயா. உன்னுடைய நாமம் மகிமைப்படும்படி ஆண்டவரே நான் உமக்கு பிரியமானதிலே நான் நடப்பேன். உமது பிள்ளையாய் வாழ்வேன். என்னை பலப்படுத்தும்
சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தேவ மகன், ஒரு மகள் அப்படியே அந்த வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிறாய் மகளே, கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது உண்மையில இறங்குகிறது. பிரதர் ராஜ் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனிதன், செந்தில் ராஜ் மகனே, கர்த்தர் உண்மையில கிருபை செய்கிறேன். நான் இன்றைக்கு இயேசுவை விசுவாசித்து பார், நான் உன்னை ரட்சிப்பேன். இந்த கூட்டத்தில் ஒரு தம்பி வந்திருக்கீங்க, அடிக்கடி வீசினால நல்ல பாடுபடுறீங்க. ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார், இந்த நாளில் இருந்து உங்க வேசி அந்த உங்க மக்கள் வீசி போன்ற அதாவது இழுப்பு வியாதிகள் உங்க சடத்திலிருந்து வெளியேற போகிறது. அசுத்த ஆவியினாலே பீடிக்கப்பட்டிருக்கிற அநேக தேவ பிள்ளைகள் இன்று இயேசுவின் நாமத்திலே கர்த்தருடைய விடுதலை செய்கிறார். தேவனுடைய சமூகத்தில் பெற்றுக் கொள்ளுங்கள், தேவனுடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறார், உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறார். இயேசுவின் மகிமை உங்கள் மேல் அசைவாடுகிறது, அசைவாடுகிறது. அப்படிப்பட்ட கிருபை நான் பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஒருவேளை திரு சபையாக இருந்தாலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் வல்லமையை பெற்று இவ்வளவு பேர் ஆமென் பாக்கியமுள்ள ஜனம் எது என்கிற வல்லமைக்கிறார். அந்த கிருபையை கர்த்தர் உலகத்தில் அருளி இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் சகல ஜாதி ஜனங்களையும் உங்களை மேன்மையாக வைப்பார். எந்த இடத்தில் இறக்கப்பட்டு போக மாட்டீங்க. சுதாவியானுடைய அதிகாரம் இயேசுவே உயிருள்ள நாமத்தினாலே ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. அவங்க இருதயத்தில் அடிக்கடி ஹார்ட்ல பிரச்சனை உள்ள பிள்ளைகள் மேல கர்த்தருடைய வல்லமை பாயும் என்று ஆவியானவர் எனக்கு சொல்கிறார். உங்க ஹார்ட்ல அடிக்கடி மூச்சு திணறல், இயேசு உங்களை தொட போகிறார். பரிசுத்தமாகி உமக்கு நன்றி. உங்க இருதயத்தில் கரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட விடுதலை ஆவியானவர் இன்னைக்கு உங்கள் நேரத்தை அருள போகிறார். ஆமென், ஹalleluya. கிருபையானவர், மகிமையானவர், எங்களுக்கு செய்ய கொடுக்கிற வல்லமையான தாழ்வை கொண்டு குணமாக்குகிறார். ஆண்டவரே, ஆற்று பிரச்சனை அடிக்கடி பலவீனப்படுத்துகிற அந்த பலவீனங்கள் என் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அற்புத சுகமளிக்கிற தளவுகள் பிள்ளைகளிடத்தில் இறங்குகிறதப்பா. மகா உஷா என்ற மகள் மத்தியில அடி வயிற்றோடி பயங்கரமான வலி அந்த மகளுக்கு கர்த்தர் எப்பொழுதே இந்த ஜெபத்தின் மூலம் தாயே கண்ணீரை நான் பார்க்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் மகளை சோதித்து பார். உன் அடி வயிற்றோடு படிக்கிற அந்த துடிக்கிற துடிப்பின் வியாதிகள் உன்னை விட்டு மறைகிறது. கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியானவர்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீர்கள். மகிமை கர்த்தர்களை வெற்றி திறக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உங்களதால பாப்பாக்க வந்தாங்க, உங்களதால நம்பி விசுவாசத்தோடு உங்க சமூகத்தில் இந்த வெற்றிப்பின் பாத்திரத்தை இயேசு தருகிற அன்பை நான் சுதந்திரிப்பேன் என்று வார்த்தையின் அன்பை கேட்ட என் அன்பு தாய்மார், தகப்பன்மார், ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மேல, என் தம்பி தங்கை மேல, செல்ல சிறாக்கள் மேல பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்குள் திருச்சபை வளரத்தக்கதாக, உயரத்தக்கதாக, மேன்மை அடையத்தக்கதாக ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாதருக்கு ஜெயம், இயேசுவின் நாமத்தில் சுபமங்களம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நாதருக்கு ஜெயமங்களம், சுபமங்களம். பாரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, தேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, தேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, சீரேற்று நாதனுக்கு ஜெயமங்களம், அதிகிரியகநாதனுக்கு சுபமங்களம். 10 லட்சணத்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம், பரமபதத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம். 10 லட்சணத்தனுக்கு
மங்களம் பரமபதத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம் சத்திய விசாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு சத்திய விசாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு தீரேக்கு காதலுக்கு ஜெயமங்களம் ஆதி பெரிய நாதனுக்கு சுபமங்களம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாவரும் உட்கார்ந்து அன்பான கிறிஸ்தவ மக்களே, கடந்த 3 நாட்களாக கன்வென்ஷன் கூடுகை அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். முதல் நாள் இந்த கூடுகையில் மக்களை விட நிறைவு நாளிலே அதிகமான மக்கள் வந்திருக்க நன்றி செலுத்துகிறேன். ஒரு அழைப்பை கொடுத்தோம், ஏதாவது நண்பர்கள் குடும்பத்தின் மக்களை அழைத்து வாருங்கள் என்று அதன் அடிப்படையில் இங்கு திருவிழாய் வந்திருக்கிறீர்கள், நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கக்கூடாத பஞ்சங்கள் வரும் என்கிற நாட்கள் அண்மையிலே இருக்கிற நாளிலும் சிறப்பாக இந்த கூடுகையில ஆண்டவருடைய அருள் செய்தி கொடுத்த திரு தேவதாஸ் ஐயாவுக்கு நான் ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள மகிழ்ச்சி செய்கிறோம். அவருக்காக குடும்பத்திற்காகவும் ஆண்டவருக்கு நீண்ட நெடிய ஆயுளை தந்து இன்னும் சிறப்பாக பணியாற்ற நீங்கள் ஜெபத்திலே வேண்டிக் கொள்ள ஒரு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இங்க வந்து சிறப்பாக பாடல்களை பாடிய யோவாயாக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஜெபிக்கிறோம். அவருக்காக குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இருந்தாலும் ஒருவருக்கொரு இணைந்து அந்த பணியை செய்ய வேண்டும் என்ற சீரிய நோக்கத்திலே குமரி மாவட்டத்திலிருந்து புறப்பட்டு பல இடங்களிலே செய்து கொண்டு வருகிறார்கள். அடுத்து சேலம் என்று சொன்னார்கள். அங்கும் அவருடைய பணிகள் சிறப்பாக நடைபெற நீங்கள் உதவியாக வேண்டும் வேண்டிக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு மூல காரணம் தேவை. நான் வந்திருக்கிற ஸ்டீபன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் என்னுடைய அதிக ஆண்டுகளாக குடும்ப நண்பர். அதன் அடிப்படையிலே தான் இந்த கூடுகை ஒழுங்காயிற்று. கர்த்தருக்கு சித்தமான நாட்களிலே வருடங்களிலே ஆண்டவர் அவரை பயன்படுத்தும் போவதற்காக நம்முடைய ஆலயங்களிலே வந்து இந்த கூடுகையில பயன்படுத்தும் போது ஆசீர்வாதங்கள் கூடுதலாக கிடைக்கும் சந்தேகம் இல்லையதையும் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஓசேயத்துடைய செயலர் பொருளர் ஓசேயர பிரிவின் சார்பிலே மீண்டும் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அன்றாட நாளை மாலை சரியாக 7 மணிக்கு வியாபல வியாழன் மாண்டி தேஸ்டே திருவிழுந்து ஆராதனை சரியாக ஆலயத்தில் நடைபெறும். ஜெபசிந்தியோடு புதிய மாதத்தின் வியாபல வியாழன் ஆராதனை நீங்கள் பங்கு பெற அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். அடுத்த நாள் 2ஆம் தேதி பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனை சரியாக 11:30 மணி அளவில் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். ஜெபசிந்தியோடு நீங்கள் வந்து கலந்து கொள்ள அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். 3ஆம் தேதி ஆலயத்துடைய அலங்கார நாள். அதில் நீங்கள் மளிகை பொருட்களை கொடுக்க வேண்டும் விரும்புபவர்கள், பல வகையிலே ஆலயத்தை அலங்கரிக்க வேண்டும் விரும்புகள் யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் வந்து பங்கு கொள்ள அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். அது மட்டும் இல்லாமல் எதிர்வரும் ஈஸ்டர் ஞாயிறு சரியாக காலை 5 மணிக்கு திருவிருந்து ஆராதனை ஈஸ்டர் ஆராதனை நடைபெறும். அதைத் தொடர்ந்து 2வது ஆராதனை சரியாக 9 மணிக்கு இந்த ஆலயத்தில் நடைபெறுவதில் நாம் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறோம். ஒருவேளை இந்த நல்ல விவரங்களை தெரியாத நபர்கள் யாராக இருந்தால் அவர்களுக்கு சொல்லுங்கள். உங்க பக்கத்தில் இருக்கலாம், எதிர் வீட்டில் இருக்கலாம், ஆலயங்களே ஆலயத்துக்கு செல்ல முடியவில்லையே நினைத்தால் இந்த ஆலயத்திலே காலை 5 மணி ஆராதனை, அதே காலை 9 மணி ஆராதனை, 2ம் திருவிருந்து ஆராதனை நடைபெறுகிறது. வாருங்கள் என்று அழைத்து வந்து குறைகளை நிறைவாக்க அன்போடு நான் கேட்டுக்கிறேன். தொடர்ந்து இந்த பரிசுத்த வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். மீண்டுமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கீர்த்தனையில 99வது பாடலை நாம் பாடுவோம். ஆவியை அருளுமைய சுவாமி எனக்கு ஆயுள் கொடுத்த வானத்தின் அரசை என்னப்பா. ஆவியை அருளுமே சுவாமி எனக்காயுயிர் கொடுத்த வானத்தின் அரசே
மூக்கணி முகம் காணவன் பயிரல்லவோ மூக்கணி முகம் காணவன் பயிரல்லவோ முழு நெஞ்சம் விளை வந்த உமமிலமல்லவோ ஆவியை அருளுமே சுவாமி எனக்காயுயிர் கொடுத்த வானத்தின் அரசே பாவிக்கை ஆவியின் கனி என்னும் ஸ்நேகம் பரம சந்தோஷம் நீடிய சாந்தம் தேவ சமாதானம் நற்குணம் தயவு தேவ சமாதானம் நற்குணம் தயவு இடவி சுபாசம் சிறிதேனும் இல்லை ஆவியை அருளுமே சுவாமி எனக்காயுயிர் கொடுத்த வானத்தின் அரசே தீபத்தின் எண்ணெயை சீக்கிரம் ஊற்றும் கிரியாவியாமல் தீண்டியே ஏற்றும் பாவசூசங்கள் விலக்கியே மாற்றும் பாவசூசங்கள் விலக்கியே மாற்றும் பரிசுத்த வரங்கள் குறைகளை நீக்கும் ஆவியை அருளுமே சுவாமி எனக்காயுயிர் கொடுத்த வானத்தின் அரசே. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் சேர்த்திருக்கிற பொது காணிக்கைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஒவ்வொரு பைசாவை ஆசீர்வதிக்க வேண்டும் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இந்த பணத்தை மட்டுமல்ல, எங்களையே ஒப்பு கொடுத்திருக்கு எங்களாக இருக்கிறது. ஒப்பு கொடுத்த கரங்களையும் உள்ளங்களையும் இல்லத்தின் மக்களையும் ஆசீர்வதியும் நாளர் வேண்டியும் பொருளுமாக சுவாமி. நாட்கள் பொருளாதாரமாக இருக்கிறபடியால் நாங்கள் ஜாக்கிரதையோடு எங்கள் பணிகளை செய்ய தெரிவித்தார். இந்த வழியில் நாங்கள் ஒருவனப்பட்டவர்களாக எடுத்து இந்த பிரார்த்தனை ஏற்று மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் தந்து வழிநடத்தி விட வேண்டும் என்று இயேசுவின் தாழ்பணிந்து மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவரை சகலவாழ்வும் நம்பாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் சமாதானம் மனிதரோடும் நம்மை சார்ந்த எல்லா இடங்களில் உள்ள அகில உலக மக்களோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். நிறைவு பாடலாக பாமாலையில் 88வது பாடலை பாடுவோம். இந்த அருள் காலத்தில் கர்த்தரே உம் பாதத்தில் பணிவோம் முழந்தாளில் எல்லாம். கர்த்தரே உம்
அன்பின் ஆண்டவரே, இரக்கம் நிறைந்த அன்பின் சுரபியே, இந்த இரவு வேளைக்காக நன்றெடுக்கிறோம் சுவாமி. இந்த ஆண்டின் 3வது மாதத்தில், இந்த மார்ச் மாதத்தின் நிறைவு நாளிலே நல்லதுமாக இந்த பரிசுத்த வாரத்தை நாங்கள் ஆசரிக்க கழிந்த 3 நாட்களாக கன்வென்ஷன் கூடுகையிலே அநேக ஆசீர்வாதங்களை பெற இந்த கிருபைக்கு நன்றிருக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பேராம் தனித்தனியாக குடும்பம் ஆசிரிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த புரோகிராம்கள் எல்லாம் முழுவதுமாக பொருட்படுத்தி இதை செய்த ஸ்டீஃபனையா கொள்வதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுக்காக இப்படிப்பட்ட நல்ல குடும்பத்தின் மக்கள் எங்களுக்கு நல்ல உறவினர்களாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த பேராசீர்வாதம் அந்த குடும்பத்திற்கு கூடுதலாக கிடைக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து ஊழியக்காரர்கள் பல இடங்களில் செல்ல இருக்கிறார்கள். நீண்ட ஆடை தந்து சிறப்பாக பணியாற்ற கிருபைத்தார். குறிப்பாக இந்த நாளிலே பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசிரியரையும் இவர் மூலமாக அறியாதவர்களுக்கும் இந்த செய்தி செல்லத்தக்கதாக கிருபைத்தார். யூடியூப் மூலமாக செய்தி செல்லும் பொழுது அதை பார்த்து ஆண்டவருக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் செல்லவிருக்கிறோம் சுவாமி. பிரியாத நேசங்களோடு இருக்கிறேன். மீண்டும் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் இதே ஆலயத்தை முகமுகமாய் பார்த்து மகிழும் வரை ஆண்டவருடைய மாறாத பிரசனம் அல்பாவும் உபயோகமாக இருக்கிறதே தானே ஏராளமாக ஒவ்வொருவரையும் உச்சந்தலையில் உள்ளங்கால் வரை நிறைவாக ஆசீர்வதித்து எங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று இயேசுவின் ஒரு பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்ளும் என்பின் பரம தந்தையே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட சில கடவோம். God bless you.